பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். முதல்வராக பதவியேற்ற விஜய் தம்பி அவர்கள், எனது ஆட்சியிலே பவர் சென்டரே கிடையாது, நான் மட்டுமே பவர் சென்டர் என விண்ணதிர நரம்பு புடைக்க அந்த பதவியேற்பு விழாவிலே முழங்கினார் முதலமைச்சர் விஜய் தம்பி. ஆனால் புதிய ஆட்சி பதவியேற்ற இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளாகவே முதல்வர் விஜய் தம்பியை சுற்றி 4 பேர் பவர் சென்டர்களாக தலைமை செயலகத்தை ஆக்கிரமித்து IAS IPS உள்பட ஒட்டுமொத்த தலைமை செயலக நிர்வாகத்தை அவர்களது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பதை பார்த்து இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு கவலைக்குள்ளாகி இருக்கிறது. புரட்சி தலைவர் வழியிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களே, புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள், அதை போன்று முதல்வராக இருந்த எல்லோருமே கடைபிடித்த மரபு என்று வைப்பதா, விதி என்று வைப்பதா, அதை கடைபிடித்தார்கள், மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினார்கள். ஆனால் முதல்வர் விஜய் விண்ணதிர நான் மட்டுமே பவர் சென்டர் என்று சொன்னாரே, ஜான் ஆரோக்கியசாமி அவர் யார்? விஷ்ணு ரெட்டி அவர் யார்? மொழிபோர் தியாகி அவர். ஜான் ஆரோக்கியசாமி தமிழ் மொழி காப்பதற்காக, தமிழ் இனம் காப்பதற்காக, தமிழக உரிமை காப்பதற்காக சிறை சென்றவரா? ஜெகதீஷ் பழனிசாமி என்பவர் யார்? அவர் இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக உரிமை போராட்டம் நடத்தி வரலாறு இடம்பெற்றவரா? ராம்குமார் என்பவர் யார்? அவருக்கும் தலைமை செயலகத்திற்கும் என்ன தொடர்பு? அவர் என்ன இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய தியாகிகளா? இந்த ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ், ராம்குமார் இவர்கள் எல்லாம் யார்? சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட தியாகிகளா? உச்சபட்ச அதிகாரம் படைத்த அரசு அலுவலகமாகும் இந்த அமைப்பில் அரசு நிர்வாகத்திற்கு தொடர்பு இல்லாதவர்களை அமர வைப்பது தமிழக அரசு இதுவரை கண்டிராத விசித்திரமான விபரீத செயலாகும். நட்புக்கு இலக்கணமாக இருப்பதிலே யாருக்கும் வருத்தம் இல்லை. ஆனால் நட்பு வேறு, ஆட்சி நிர்வாகம் வேறு என்பதை எப்போது புரிந்து கொள்வார் நம் தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் தம்பி என்பதுதான் $1 பில்லியன் கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக இதற்கு புரிந்து நடந்து கொள்வார் நம் தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் தம்பி என்பதை நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம். காலம் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.